இப்படியெல்லாம் ஒரு தொந்தரவு பண்ணுறான், இது அநீதி என்பதெல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் ஜனநாயகப்படி வாயே திறக்கல. அதாவது மற்றவர்களெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கருத்துரிமைக்கு எதிரானது, திரைப்படத் துறையை அழிக்கக்கூடிய வகையில் தணிக்கைத்துறை நடந்து கொள்வது, அல்லது தணிக்கைத்துறையை ஒரு ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்துவது எவ்வளவு கண்டனத்துக்குரியது என்பதை பற்றி தமிழ்நாட்டில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற போது சம்பந்தப்பட்ட கதாநாயகன் அதை பற்றி வாயே திறக்காமல் மௌனமாக இருப்பது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை மத்திய அரசாங்கம் இப்படியெல்லாம் செய்கிறது, தணிக்கை வாரியம் இப்படி தன்னிச்சையாக அது செயல்படவில்லை, மத்திய அரசாங்கத்துடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது தனக்கு பலவிதமான சங்கடங்களை, பின்விளைவுகளை ஏற்படுத்துமே என்கிற காரணத்தினால் அவர் வாய் திறக்காமல் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. குறிப்பாக மத்திய அரசாங்கம் எல்லா தன்னாட்சி நிறுவனங்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று நான் பாராட்ட வேண்டிய எங்களுடைய எழுத்தாளர், மகத்தான எழுத்தாளர் தோழர் தமிழ்ச்செல்வன் எதிர்க்கே உட்கார்ந்துருக்கிறார். இல்லைனா அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நேரம் நடத்தியிருக்க வேண்டும். அவன் பட்டியலில் வச்சுட்டு பட்டியலில் வெளியிடறதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த முறை தமிழில் நம்முடைய தமிழை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற மற்றற்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்தார்கள். நாங்கள் எல்லாம் மாலை ஆவலோடு அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி, வருத்தம். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்படி சுயேட்சையாக இயங்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களையும் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படி மாற்றுகிறார்கள் என்பதற்கு சாகித்ய அகாடமி, இப்போது சினிமா தணிக்கை வாரியம் உள்பட தேர்தல் ஆணையம் அல்லது மத்திய புலனாய்வுத்துறை அல்லது அமலாக்கத்துறை, இந்த மாதிரி எல்லா துறையுமே சொல்ல முடியும். சுயேட்சையாக தன்னாட்சி அதிகாரம் பெற்று செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா அரசு நிறுவனங்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, தான் சொன்னதுபடி தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்கிற அளவுக்கு சீர்குலைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே தான் இத்தகைய தலை சிறந்த மக்களை மகிழ்விக்கக்கூடிய, அதே மாதிரி மக்கள் மத்தியிலே ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய மிக துணிச்சலான சப்ஜெக்டை தன்னுடைய பொருளாக எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பான முறையில் எல்லோரும் ஈர்க்கத்தக்க வகையில் திரு மாரி செல்வராஜ் போன்ற பல இயக்குநர்கள் தமிழ் திரையுலகிலே இப்போது வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள். அதுவும் குறிப்பாக நாங்கள் சாதியை எதிர்த்து பேசுவதை விட, சாதி கலவரம் நடக்கிற போது அதில் போய் களத்தில் நின்று போராடுவதை விட, பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சாதி சம்பந்தமான சாதிய பாகுபாடு, சாதி ஆணவ கொலை போன்ற விஷயங்களை பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சில மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான சமூக கடமையை மாரி செல்வராஜ் போன்றவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய திரைப்படங்கள் மேலும் மேலும் அவர் பல வெற்றி படங்களை கொடுப்பதற்கும், மேலும் வெற்றியின் சிகரத்தை தொடக்கூடிய வகையில் மாரி செல்வராஜ் அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.